இவர் குடிச்சிட்டு வந்துட்டு அன்னைக்கே என்ன அவ்வளோ அடி போட்டு அடிச்சாரு. வயிற்று புள்ளத்தாச்சு படிக்கட்டுலேருந்து உருண்டு கீழே விழுந்து முட்டியெல்லாம் தேய்ச்சிக்கிச்சு. அப்போ ஒரு பிரச்சனை நடந்தது. அப்பவும் பேசி வீட்டில் குழந்தை பிறந்துடுச்சு. அதனால எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, சமாதானப்படுத்தி கூட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. சரி குழந்தைய அடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒழுங்காக இருக்கிறேன்ட்டு சொன்னார். சொல்லிட்டு அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். அது போக மறுபடியும் ரொம்ப ஓவராக குடிக்க ஆரம்பிச்சிட்டார் சார். கொஞ்ச நாள் குடிக்காமல் இருப்பார், கொஞ்ச நாள் குடிப்பார். அப்படியே பிரச்சனை போயிட்டே தான் இருந்தது. எனக்கு சுத்தமாக முடியல. எப்படி சொல்கிறதுனா, ஒரு வாட்டி இதே தைப்பொங்கல் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி முட்டை ஆம்லேட் போட்டாங்க. இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு எண்ணெய் பட்டுருச்சு. சுத்தமாக முடியல. ஆம்லேட் போட்டார் சார், என்ன மேலே தெரிச்சிருச்சு. வழியில் கத்தின்னு இருக்கேன். மாமியார்ல இந்த என்ன தானே பட்டது, ஏன் அழுவுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அக்கா எங்கள் மூத்தர பையெல்லாம் வந்து கீழே ஆயில்மெண்ட்லாம் போட்டு விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு சார், வீட்டுக்கு கிளம்புனேன். என்னை விடலை இவர். அந்த பாத்ரூம் இதில் பிளாஸ்டிக் டோர் பிடுங்கி காலிலே அடிச்சிட்டாரு. எதுக்கும் வீட்டுக்கு போவேன், இங்கே இரு, என்னால் முடியல, எனக்கு எரிச்சல் தாங்க முடியல, நீலாம் பார்க்க மாட்டேன், இவர் பாட்டும் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, என்னை யாரும் பார்க்க மாட்டேன், நான் போகிறேன், வேணாம் நீ போகலாம் கூடாது, இங்கே இரு, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனால் என் மூத்தார் தான் கூட வந்தார். அப்போ இவர் எதுவும் பண்ணலை. என்னால் சுத்தமாக வேலை எதுவும் செய்ய முடியல. எங்கள் வீட்டுக்கு போகிறனால விடலை.